Hello friends, MATLAB GUI tutorial இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு எடிட் டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து MATLABல எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். MATLAB ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் ஃபைல், நியூ, GUI. ஒரு edit text இங்கே, அதாவது text box. அடுத்து ஒரு access box ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஃபைலில் போய் சேவ் பண்ணுவோம். மை டெக்ஸ்ட் சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே வந்து ரெண்டு ஈவெண்ட் இருக்கும், ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது எடிட் கால் பேக் ஃபங்க்ஷன் இருக்கும், எடிட் கிரியேட் ஃபங்க்ஷன் இருக்கும். நம்ம கிரியேட் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் தான் இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்க வேலையை வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ பி ஈக்குவல் டு கெட் h object comma string. ஓகே, அடுத்து அங்கே என்ட்ரு பண்ணுற வேல்யூ வந்து கரெக்டாக டிஸ்பிளே தான் பார்க்கணும். சும்மா லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்பிளேக்கு என்ன செய்ய பண்ணுறோம், இல்லைனா மெசேஜ் பாக்ஸ். பி ஓகே, சேவ் பண்ணுறோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை அடிச்சுட்டு ஏதாவது ஒன்று டைப் அடிச்சுட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணணும். என்டரை ப்ரெஸ் பண்ணால் பென்னுன்னு வருது. ஓகேவா? பென். இதே வந்து நம்ம வந்து இது மெசேஜ் பாக்ஸில் கரெக்டாக வருது. அடுத்து இதை வந்து கமாண்டில் ரன் பண்ணி பார்ப்போம். டிஸ்ப் பி. ஓகே, சேவ் பண்ணுவோம். ரன் பண்ணுவோம். ரன் பண்ண பிறகு அதே டைப் அடிச்சு பென் டைப் அடிச்சு என்டரை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் ஒர்க் ஆகும். என்டரை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமாண்டில் போய் பார்க்கலாம். கமாண்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது பென் இருக்குது, அது கூடவே என்ன இருக்குது, சிங்கிள் கொட்டேஷன் சேர்த்து வருது. ஸோ வந்து நமக்கு என்ன வரக்கூடாதுன்னா, சிங்கிள் கொட்டேஷன் வரக்கூடாது. அப்படி வந்தால் தான் என்ன, வராமல் இருந்தால் தான் வந்து ஒரு இமேஜை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஆக்சுவலாக எப்படி வந்து பார்த்துருக்கோம்னா, சி அதாவது ஆக்சுவலாக டியில் மேட்லேப் டுட்டோரியலில் pen.jpg இப்படி தான் இருக்கணும். ஆனால் இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த லைன் கோடிங்கை வந்து ரன் பண்ணோம்னா எப்படி வரும்னா, .jpg இப்படி தான் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா நம்மளுக்கு எரர் தான் காட்டும். ஓகேவா? ஸோ வந்து இந்த சிங்கிள் கொட்டேஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கோடிங் எழுதணும். ஓகே, அதுக்காக கோடிங் என்னன்னா b ஈக்குவல் டு char b
இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த சிங்கிள் கொட்டேஷனை வந்து ரிமூவ் பண்ணிடும். கேரக்டர் எடுத்துக்கிறோம், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம இருக்கிற டைரக்டரி, கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எதுனா சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் மேட்லேப்பில் R2011A பின் அதுதான் இருக்கும். ஆனால் நம்ம இமேஜ் வச்சுருக்கிறது ஃபுல்லாக எங்கே வச்சுருக்கோம், டியில் மேட்லேப் டுட்டோரியலில் அந்த லொக்கேஷன் வச்சுருக்கோம். ஸோ வந்து இந்த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி லொக்கேஷனும் நம்ம வந்து இமேஜ் வச்சுருக்க லொக்கேஷனும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ அது வந்து என்ன செய்யணும்னா கரெக்டாக கன்கார்டினேஷன் பண்ணணும் ரெண்டையும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா b = string cat ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதாவது கன்கார்டினேஷன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் கொட்டேஷன் ஏற்கனவே வந்து அந்த யூஆர்எலை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். டியில் மேட்லேப் டுட்டோரியலில் இருக்குது, காப்பி பண்ணியாச்சு. ஸோ அதில் சிங்கிள் கொட்டேஷன் கமா நம்ம டைப் அடிக்கிற இமேஜோட நேம், அதாவது பி, இது ரெண்டும் சேர்ந்து கரெக்டாக அது அக்யூரேட் லொக்கேஷனை வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், கொடுக்கும். சரி, இப்போ என்ன செய்வோம்னா அதை வந்து அந்த இமேஜை வந்து ரீட் பண்ணுவோம். b = im read. ஓகே, ரீட் பண்ணியாச்சு. அதை வந்து பர்டிகுலர் ஆக்சஸில் வந்து நம்ம என்ன செய்யணும், டிஸ்பிளே பண்ணணும். பி டைப் படித்தாச்சு, சேவ் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் வச்சுக்கோங்க. இந்த கோடிங்கை வந்து எங்கே அடிக்கணும், எடிட் 1 கால் பேக் ஃபங்க்ஷன் தான் நீங்கள் டைப் அடிக்கணும். அடுத்து வந்து டிசைனில் போய் நம்ம என்ன செய்யலாம், அந்த எடிட் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், எரேஸ் பண்ணிடலாம். அதுக்கு டபுள் கிளிக் பண்ணால் போதும், ப்ராப்பர்ட்டி விண்டோ ஓப்பன் ஆயிரும். அதில் ஸ்ட்ரிங்கை போய் நம்ம என்ன செஞ்சிடலாம், டெலீட் பண்ணிடலாம். ஓகே, டெலீட் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிவிட்டு ஏற்கனவே வந்து டியில் மேட்லேப் டுட்டோரியல் அந்த ஃபோட்டோவில் வந்து நிறைய இமேஜஸ் இருக்குது. அதோட பேரை டைப் அடித்து என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். .jpg என்டரை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யும், ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து பென் இமேஜ், அதாவது பென் கீன் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ அடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். அந்த ஃபோட்டோவில் இன்னொரு இமேஜ் இருக்குது, desert.jpg என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ வந்து டிசர்ட் இமேஜும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து, அதாவது எடிட் டெக்ஸ்ட்லேருந்து நான் ஒரு பர்டிகுலர் வேலையை வந்து இது மூலமாக என்ன செஞ்சுக்கலாம், கெட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.